சிம்ம ராசிக்கு வந்து கெண்டக சனி முடிஞ்சிருச்சு திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு. இப்போ வந்து அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடுத்த 2.5 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப சிம்மராசி அப்படின்னாலே வந்து அஷ்டம சனி சில தடங்களை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் அப்படின்றது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அப்ப சனி வந்து ராசிக்கு 8ல வந்துட்டாலே வந்து சில தடங்களுக்கு உண்டு தான் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தவறுதலா செலக்ட் பண்ற விஷயங்களை, தவறுதலா டீல் பண்ற விஷயங்களை, தவறுதலா முதல்ல போடுற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். அப்ப உங்களை சிந்திச்சு செயல்படக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண வைப்பார். அப்ப நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செய்ய போற தொழில், உங்களோட குடும்பத்தை அடுத்த நகர்த்தி போற விஷயத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களை மேல ஏத்தி கொண்டு வருவார். அப்ப சனி வந்து உங்களை வந்து டிகுவாலிஃபிகேஷன் அந்த டேட்ல பண்ண மாட்டாரு. ஆனா அது வந்து நமக்கு தவறுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செய்ய போறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடங்கள் பண்ணாரு. அதுதான் வந்து காரிய தடை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சனி வந்து நமக்கு 8ல வந்துட்டாலே வந்து எல்லாருக்குமே காரிய தடைகள் பண்ணாருன்னு கேட்டா அந்த கான்செப்ட் கிடையாது. நம்ம வந்து தவறுதலான ஒரு வழியை செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி காலகட்டங்களில் நமக்கு தவறுதலான விஷயங்களை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணாரு. இதுதான் ஒண்ணு. அப்ப அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து சனி வந்து எனக்கு வந்து டிகுவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சனி வந்து உங்க ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கிறான்றதை பொறுத்தும் இவர் பலன் வேலை செய்வார். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து 8ல சனி வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து முரண்பாடா கொண்டு வருவார். ஏன் அப்படின்னா இந்த சூரிய ராசிக்கு வந்து சனி ஆகாது. யாருன்னா சூரியனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து எப்பயுமே அகைன்ஸ்டா இருப்பாரு. அப்ப வந்து உங்களுக்கு வந்து மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவாரு. அப்ப அதனால நீங்க வந்து உழைப்பாளியா, உழைக்கும் வர்க்கமா இருக்கும் பட்சத்தில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு இவர் தயங்கவே மாட்டாரு. அதே வந்து நம்ம ஸ்மார்ட்டா அப்படியே மேலே ஏறிடுவோம், அடுத்தவங்களை ஏமாத்தி அடுத்தவங்க வயத்துல அடிச்சு அப்படி மேலே ஏறிடுவோம் மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் டிகுவாலிஃபிகேஷன் இருக்கும். அதனால உங்களுக்கு நீங்க நல்ல நபரா, நல்ல உழைக்கும் வர்க்கமா இருந்தீங்கன்னா அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்துச்சு, இந்த ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை வந்து நல்ல விதமா டெவலப் பண்ணி கொண்டு வருவார் அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இதை வந்து கரெக்டா நீங்க வழி நடத்திக்கிறது நல்லது. சரிங்களா?